மரபில் அகத்தியம் என்னும் தலைப்பிலே ஆய்வுரை வழங்க வரும் ஐயா அவர்களை முதல்வர், தமிழ் துறை தலைவர், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் சார்பாக பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வருக வருக என வரவேற்று ஐயாவுடைய இந்த அறிமுக உரையினை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வானத்தை அளந்து விடலாம், மலையின் மண்ணை எண்ணி விடலாம், ஆனா ஐயாவுடைய ஆளுமை திறனை அளக்க முடியவில்லை. அதனால் இந்த குறுகிய நேரத்திலே ஐயாவுடைய இந்த சிறிய குறிப்பினை நான் தருகிறேன். திருநெல்வேலினாலே நமக்கு தெரியும், ஒண்ணு சீமை, இன்னொன்னு அல்வா. ஐயா அல்வா போல இனிப்பாக இருந்து நமக்கு இந்த அகத்தியம் அப்படிங்கிற இந்த சொல்லாடவை நமக்கெல்லாம் தர போகிறார். அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல கல்லிடைக்குறிச்சி அப்படிங்கிற இடத்திலே பிறந்தவர் ஐயா அவர்கள். தன்னுடைய இளங்கலை தமிழ் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியிலே முறையாக பயின்றுள்ளார். முதுகலை ஆய்வியல் நிறைஞர் இந்து கல்லூரியிலே அதே திருநெல்வேலியிலே சிறப்பாக பயின்றுள்ளார். முனைவர் பட்டத்தை தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற திராவிட பல்கலைக்கழகத்திலே அவர் முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். ஐயாவுடைய நூல்களை நான் முன்னாடியே சொன்னேன், இந்த வானத்தை அளந்துடலாம், இந்த பூமி மலையோடைய மண்ணை எண்ணிடலாம். அப்ப ஐயாவுடைய நூல்களை எண்ண முடியவில்லை. அதில் ஒரு சிறு குறிப்பை தான் உங்களுக்கு தருகிறேன். கொன்றை விடும் தூதுகுறை, சங்க இலக்கியத்தில் இயற்கை புனைவுகள், சிலப்பதிகாரத்தில் மகளிர் மாட்சி, இலக்கிய தடம், பொருணை, ஆயு சிந்தனைகள் ஐயாவுடைய சிறந்த நூல்கள். இவர் தமிழ் இலக்கியத்தை மட்டும் தொடவில்லை, பன்மொழி புலவர் அப்படிங்கிற தன்னுடைய ஒரு அடுத்த நிலையும் இருக்கிறார் ஐயா. மொழிபெயர்ப்புகள் தெலுங்கில் இருந்து தெலுங்கு மொழியை முழுமையா பயின்றிருக்கிற ஐயா. தெலுங்கு மொழியிலிருந்து தமிழுக்கு மகாவித்வான் 2022 நன்னூல் பதிப்பகம் அப்படிங்கிற இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஐயா. அந்தாங்கி மலை 2024 சமீபத்துல தான் வந்திருக்கு. எதிர் வெளியீடு, அதை வெளியிட்டு இருக்கவங்க எதிர் வெளியீடு. கருகு மிள கொடி அப்படிங்கிறது 2022 தான். அது கால சுவடு அப்படிங்கிற தமிழ் இலக்கிய இதழிலே ஐயாவுடைய இது வந்திருக்கு. அப்ப மிகப்பெரிய ஒரு ஆளுமை பன்மொழி புலவர் ஐயா அவர்களை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சி. அடுத்ததாக ஐயாவுடைய விருதுகள் எல்லாம் நம்ம சொல்லில் அடங்காதது. அதுல குறிப்பிடத்தக்கது பன்மொழி செம்மல் விருது, பைந்தமிழ் செம்மல் விருது, பெருமிகு பேராசிரியர் விருது, தமிழ் சீர் பரவார் விருது, தமிழ்நாடு அரசின் இளந்தமிழ் ஆய்வாளர் விருது 2017ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. அருள் செல்வர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருது 2023, அந்தாங்கி மலை மொழிபெயர்ப்புக்காக திருப்பூர் இலக்கிய விருது 2023க்கும் ஐயா வாங்கியிருக்காங்க. ஐயாவுடைய இதழ்கள்ல நிறைய இதழ்கள்ல தன்னுடைய தடத்தை பயிற்சிருக்காங்க, இன்னும் சென்று கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட எதுன்னா கால சுவடு, உயிர்மை, நன்னூல், அமுர்தா, அகல் நாழிகை, திசையெட்டும், பேசும் புதிய சக்தி போன்ற இதழ்கள் எல்லாம் ஐயா டிரான்ஸ்லேட், சாதாரண தமிழ் இதுல டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய மொழிபெயர்ப்புகளாம் வெளியிட்டிருக்கிறார். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தான் நாம் இங்கே பெற்றிருக்கிறோம். அடுத்ததாக இணையங்களில் நம்ம இணையங்கள்லாம் அது பாருங்க, அதிவிடல ஐயா. இணையங்களில என்னெல்லாம் இவங்க வச்சிருக்காங்க, கணலி.com, போதம்.in, பொற்றாமரை.com, பதிவுகள்.com, பல்லாமை.com, வாசகச்சாலை.com போன்ற இணைய இதழ்களிலும் தன்னுடைய தடத்தினை பதித்துள்ளார்கள் ஐயா அவர்கள். ஐயாவுடைய பணி அனுபவங்களை சொல்ல போனால் குறுகிய காலகட்டங்கள் தான், ஆனா நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள், இலக்கிய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. விரிவுரையாளராக 2000 2004 வரைக்கும் பணியாற்றிருக்காங்க. மோனோ கல்லூரி சங்கரன் கோயில்ல தான். உதவி பேராசிரியராக 2004 2010 வரைக்கும் ஜெயராம் கல்லூரி சேலத்துல சிறப்பாக பணியாற்றி இருந்திருக்காங்க. உதவி பேராசிரியராக 2010 முதல் திராவிட பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஐயா அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வலையொலி அதிவிடல் ஐயா
இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் உள்ள தொலைக்காட்சி தான், அது வருமா என்னத்துல பாக்குறேன். அந்த வலையொலியில பாத்தீங்கன்னா டி யூத் தமிழ் என்ற யூடியூப் சேனலையும் ஐயா நடத்தி வருகிறார். அடுத்ததாக ஐயாவுடைய மொழிபெயர்ப்பு பாடங்கள் என்ன எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்க, எந்த பல்கலைக்கழகத்துல? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஐயாவுடைய பாடத்தை வச்சிருக்காங்க. சமஸ்கிருத பல்கலைக்கழகம், சித்தூர் அரசு கல்லூரி பாலக்காடு போன்ற கல்வி நிறுவனங்கள்லாம் ஐயாவுடைய பாடத்திட்டங்களாக ஐயாவுடைய இது இலக்கியங்களை வச்சிருக்காங்க. ஐயா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வயது கம்மி, ஆனா 80க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள்லாம் வழங்கியிருக்காங்க. கருத்தரங்க உரைகள் 100க்கும் மேற்பட்டது என பல வழிகளிலும் தன்னை ஐயா அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்காங்க. ஐயாவை இந்த நேரத்திலே அறிமுகம் செய்வதில் இந்த கல்வி நிறுவனம் சார்பாகவும் தமிழ்துறை ஐயா சார்பாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம துறையில சங்கரா தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. நம்ம துறையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அதுல ஒளிபரப்புறோம். அது மாதிரி திராவிட பல்கலைக்கழகத்துல ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக நடத்துறார். இந்த கொரோனா காலகட்டத்துல ஏற்பட்ட நல்ல நன்மையான விளைவுகள்ல ஒண்ணு அது. நிறைய அதை எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்றாரு. நிறைய போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு தரவு தளமாக அது விளங்கக்கூடியது. இதை நம்ம மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அப்பேற்பட்ட முக்கியமான பேராசிரியர் ஐயா அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். அதே போல இங்கே பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ஐயா ரவிக்குமார் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். பத்திரிகையாளர் நண்பர்கள் தினமணி ஜோதி ஐயா போன்ற பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இப்பொழுது களம் ஐயா பேராசிரியர் மாரியப்பன் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருஷ்டாய நமதாம் காமதேனவே என்று என்றும் நான் நினைத்து வணங்குகின்ற என்னுடைய குருதேவர் ராகவேந்திர சுவாமிகளினுடைய திருப்பாதங்களை வணங்கி, காஞ்சிபுரம் என்று சொன்னால் கோவில்களினுடைய நகரம் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதை போல இங்கு சிறப்பாக இருக்கின்ற ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனமாக விளங்குகின்ற காஞ்சிபுரத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்ற ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மிக சிறப்பாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனமும் உங்கள் கல்லூரியும் இணைந்து நடத்தக்கூடிய முதல் கருத்தரங்கம், அகத்தியர் பற்றிய முதல் கருத்தரங்கம் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கு உரியது. நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால், என்னுடைய ஊர் திருநெல்வேலி, நான் படித்த கல்லூரி பொதிகை மலையிலே இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் வேற, திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய பாபநாசம் வேற. திருவள்ளுவர் கல்லூரி என்று சொல்லக்கூடிய கல்லூரியிலே படித்து 93 BA தமிழ். எங்கள் கல்லூரி எப்படி உங்கள் கல்லூரி வேறு விதமாக சிறப்போ, எங்கள் கல்லூரி வேறு விதமாக சிறப்பு. வாரத்தில் 5 நாட்களில் 3 நாட்கள் ஸ்ட்ரைக் நடக்கும். 2 நாள் நான் போக மாட்டேன். ரொம்ப அழகான கல்லூரி, இயற்கையாக இருக்கக்கூடிய கல்லூரி. ஒரு 2 பாட வேலை நடக்கும். அப்புறம் ஸ்ட்ரைக் நடந்த பிறகு நாங்க குளிக்கக்கூடிய இடம் என்னன்னா, பாபநாசத்துல ஓடக்கூடிய தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரமாக நடந்து ஒற்றையடி பாதையில போனோம்னா அகத்தியர் அருவி. ஒரு 3 கிலோமீட்டர் ஒற்றையடி பாதையில நடந்து போகும். அகத்தியர் அருவியில குளித்த புண்ணியம் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இங்க பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். முன்ஜென்ம வினை பயன், நல்வினை பயன் அப்படின்னு கருதுறேன்.
ஏன்னா விளையாட்டுத்தனமா நாங்க போறது. அகத்தியர் அருவியில எப்பவுமே குளிக்கிறது. அகத்தியர் அப்படிங்கிற அந்த தொன்மம், அந்த உருவத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒன்று தோன்றியது. எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய பெண்கள் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, எங்க வீட்டுல என்ன சொல்றது என்ன அப்படின்னா தொப்பைய குறை அப்படின்னா. ஆனா அகத்தியரனுடைய உருவத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது தொப்பைய குறைக்கவே கூடாது. ஏன்னா அகத்தியர் எப்படி தொப்பையோட இருக்க, தொப்பையா இருக்கிறவங்களா அறிவாளிகள்னு அர்த்தம். ஆக அகத்தியரை கூட நான் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு, அறிவினுடைய ஒரு அடையாளமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அன்புக்கினிய நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்பு கொண்டார். ஆனால் அப்போ நான் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்க வரணும் அப்படின்னோட ரொம்ப மகிழ்ச்சி. இங்கு வந்த பிறகு ஏற்கனவே என்னுடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய அருமை பேராசிரியர் செல்லபெருமாள் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். பின்னர் வருகை தரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு காரணமாக இருந்தது. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, நானும் தனியார் கல்லூரியில கிட்டத்தட்ட ஒரு 2000 2010 வரை வேலை பார்த்தவன். இந்த அகத்தியரை நாம எப்படி பார்க்கிறோம்னா மல்டி பர்சனாலிட்டியாக பார்க்கணும், மல்டி டாஸ்க். அப்படி சொன்னா நமக்கு புரியாது. எம்ஏ படிச்சிருப்போம், எம்ஃபில் படிச்சிருப்போம், பிஹெச்டி படிச்சிருப்போம். ஒரு நிறுவனத்துல போய் தமிழ் வாத்தியாரா ஆகணும்னு ஒரு காலேஜில் போய் சேரும் போது நாக் அப்படின்னு ஒரு கொடுமை வரும். நாக் அப்படின்னு வந்த உடனேயே அங்கதான் மல்டி டாஸ்க் இருக்கு. இந்த தமிழ் ஆசிரியர் என்ன ஆகணும், அங்கதான் ஒரு டைபிஸ்ட் ஆகணும், கிளர்க் ஆகணும், தமிழ் வாத்தியாராவும் ஆகணும், போலீஸ் வேலையும் பார்க்கணும், இவ்வளவு வேலையும் பார்க்கணும். எப்படின்னா அகத்தியர் மாதிரி. அகத்தியர் ஒரு மல்டி டாஸ்க். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சில பேர் ஊரையும் ஏமாத்திட்டு இருக்கிறான். அகத்தியர் நாடி ஜோதிடம் பல இடங்கள்ல. அகத்தியரை நாம ஒரு தொன்மமாக கருதுகிறோம், பழமையினுடைய ஒரு வடிவமாக கருதுகிறோம். அகத்தியர் ஞானமாக கருதுகிறோம். அகத்தியர் இலக்கண நூலாசிரியராக கருதுகிறோம். அகத்தியரை பேராசிரியர் சொன்ன மாதிரி ஒரு பண்பாட்டு மானுடவியலினுடைய அடையாளமாகவும் நாம் கருத வேண்டியிருக்கிறது. இப்படி பல டைமென்ஷன்ல அகத்தியரை நாம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, அந்த புராண மரபில் அகத்தியர் அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கு. இந்த புராணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வரலாற்றுக்கு முரணாக இருக்கக்கூடிய வார்த்தை. வரலாறுக்கு ஆதாரம் தேவை, புராணத்திற்கு ஆதாரம் தேவையில்லை. நல்ல கதை விடலான்னு அர்த்தம். என்னடா இது, அகத்தியர் எப்படி கதை விட முடியும்? அகத்தியர் கதை என்பது உண்மை சம்பவம் குறைவு, கற்பனை அதிகம், கொஞ்சம் பொய்யெல்லாம் சேர்த்து சொல்றது. இப்ப நம்ம பாயாசம் செய்யறோம், இல்ல கேசரி செய்யறோம். கேசரி செய்யும் போது வெறுமனே ரவையை மட்டும் போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்சம் முந்திரியை சேர்த்துக்குவோம், கொஞ்சம் அப்படியே ஒரு முந்திரி பழத்தை சேர்த்துக்கலாம், நெய்யை சேர்த்துக்கலாம். அப்பதான் அது ஒரு முழு வடிவம் வரும். அதை போலதான் அகத்தியரை நீங்க வெறுமன ஒரு ரா மெட்டீரியலா அப்படியே கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அகத்தியரை முழுக்க முழுக்க நாம எப்படி பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னா, புராண மரபிலுடைய அகத்தியராக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. புராணம் அப்படின்னு சொன்னாலே கட்டுக்கதை, பழங்கதை, கற்பனையாக சொல்லக்கூடியது, கதவிடக்கூடியது அப்படிங்கிறத நாம பொதுவாக இந்த புராணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் எடுத்து வைத்துக் கொள்கிறோம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய மரபு என்ன அப்படின்னா கதை சொல்லக்கூடிய மரபு. ஆக இந்த கதை சொல்லுவது என்பது அகத்தியர்லயே நிறைய கதை சொல்லிட்டு வரோம். அகத்தியர் அப்படிங்கிறதுக்கு நிறைய கதை இருக்கு. இப்ப அகத்தியருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அகத்தியரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அகத்தியர் அப்படிங்கிறதுக்கு அகத்திக்கீரையை மூலிகையாக கொண்டு உண்டு வாழ்ந்தவர். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் அகத்திக்கீரையவே வீட்டுல பயன்படுத்துறோம் சமையல்ல. ஏதாவது அமாவாசை வந்ததுன்னா வேற வழியே இல்லை,
வீட்டுல அம்மா சமைச்சு கொடுக்கும்போது இந்த மூலிகையை அவர் பயன்படுத்தினார், அதனால இவருக்கு அகத்தியர் அப்படின்னு பேர் இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அகத்தியம் அப்படின்னா இன்றியமையாமை அப்படின்னு அது இந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு. ஆக இந்த பெயர் காரணத்தை நாம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா நம்முடைய தமிழ் மரபு என்னன்னா செவி வழி செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். காது வழியா கேட்டு 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 இந்த செய்தியை பரப்புறது. அவங்கதான் உண்மையான எஃப்எம். நம்ம வச்சிருக்கிறவங்க எஃப்எம் கிடையாது. ஆனா நம்முடைய மக்கள் பரப்புறாங்க இல்லையா, அந்த செவிவழி செய்தி அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட 37 அகத்தியர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. ஒரு அருமையான நூல் இணையத்துல நீங்க தேடி பார்த்தா கிடைக்கும். சென்னை ராஜதானி கலாசாலை தமிழ் ஆசிரியர் கா. நமச்சிவாய முதலியார் அகத்தியர் ஆராய்ச்சி உரைன்னு ஒரு 36 பக்கத்துல ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்துல இந்த அகத்தியரை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக அவர் சொல்லியிருக்கிறார். சென்னை ராஜதானி கலாசாலைங்கிறது மாநில கல்லூரி, சர்வ கலாசாலைன்னு போனா அது பல்கலைக்கழகம். மாநில கல்லூரியில் வேலை பார்த்த கா. நமச்சிவாய முதலியார் அவர் அதற்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறார். நான் இந்த புத்தகத்தை இதுவரை நான் இந்த அகத்தியரை பற்றி எழுதுனதில்லை, இப்பதான் எழுதுறேன், ஆராய்ச்சி கண் கொண்டு நான் இதை எழுதுறேன். இந்த புராணங்களை எல்லாம் மறுத்து மறுத்து அதற்கு விடையாக தடையாக அவர் அப்படியே எழுதுறார். நெட்லயே கிடைக்குது. ஆக இந்த அகத்தியர் பற்றிய ஆராய்ச்சி உரை காலம் காலமாக இருந்து கொண்டு வருகின்றது. பொதுவாக இந்த அகத்தியரினுடைய பிறப்பு பற்றிய கதையும் பலவிதமான கதைகள் சொல்லப்படுகின்றன. அகத்தியருடைய மகன் சங்கரன். இந்த சங்கரன் எழுதியது சமரச ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. அப்ப அகத்தியரினுடைய தொடர்ச்சி என்பது மகனுக்கும் இருக்கு. அகத்தியர் யாருக்குன்னு முன்னாடியும் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது. பெரும்பாலும் திருவனந்தபுரத்துலதான் சமாதி, அகத்தியரினுடைய சமாதி இருப்பதாக நாம பார்க்கிறோம். அகத்தியர் அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன சொல்றாங்கன்னா அகந்தையை அடக்கியவர். நமச்சிவாய முதலியார் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல மலையை அடக்கியவர்ங்கிறார். மலையை அடக்கியவர், மலையை ஆள்பவர். நமக்கு ஒரு மித்து இருக்கு, ஒரு தொன்மம், ஒரு கதை இருக்கு. தொடர்ச்சியாக அகத்தியம்னா பேராசிரியர் நீலமேகம் அவர்கள் சொன்ன மாதிரி அகத்தியர் படத்தை விடாமுயற்சியோடு பார்த்து கொள்ள வேண்டும். 2 படத்தை பார்க்க சொல்றேன் இல்லையா? விடாமுயற்சி தனியா பார்த்துக்கோங்க, அகத்தியத்தை தனியா பார்த்துக்கோங்க. அப்ப இந்த அகத்தியர் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை பற்றிய செய்திகள்லாம் நாம எடுத்தா ஒரு தொடர்ச்சியான கதை என்பது அகத்தியத்துல கிடையாது. புராண கதைகள் எல்லாமே துண்டு துண்டாக இருக்கு. இப்ப துண்டு துண்டாக இருக்கக்கூடிய அகத்தியரை நாம எப்படி தொடர்ச்சியாக நாம் கொண்டு வர முடியும்? அதுதான் இப்ப சிக்கலே. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு அகத்தியர் இல்லை, இலக்கணம் எழுதின அகத்தியர் வேற, ரிக்வேதத்தில் வரக்கூடிய அகத்தியர் வேறு, புராணங்களில் சொல்லப்படக்கூடிய அகத்தியர் வேறு, சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய அவர் அகத்தியர் வேறு. அப்ப இந்த அகத்தியருங்கிற தொன்மம் இருந்து கொண்டே இருக்குது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மரபு என்னன்னா ஒரு பெண் கிழவியாக இருந்தால் மட்டும்தான் ஔவையாராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஔவையார் அப்படிங்கிறது இளமையான தோற்றத்தை உடைய பெண் தான். நமக்கு இந்த மரபு மனசுல எப்படி இருக்குன்னா அகத்தியர்னா இப்படிதான் இருக்கணும். இப்ப நான் இந்த தலைப்பை எடுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன், அகத்தியரினுடைய பிறப்பு என்பது கும்பத்திலிருந்து தோன்றியவர், ஒரு குடத்துல இருந்து வந்தாரு, ஒரு கும்பத்துல போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்பதான் எனக்கு தோன்றியது இன்றைக்கு இருக்கக்கூடிய IVF IUI மெத்தட் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி வந்திருக்கிறார். அப்ப இந்த அகத்தியருங்கிற தொன்மம் தொடர்ச்சியாக நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. போகர் 7000த்துல ஒரு செய்தியை போகர் சொல்றார். எந்த மாதத்துல அகத்தியர் பிறந்தார் அப்படிங்கிறது மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரம்.
சிறந்ததொரு அகத்தீசர் பிறந்த நேர்மை சிறப்பான தனுர்மாதம் என்னலாகும். துறந்ததொரு ஆயில்யம் 3ஆம் பாதம் துப்புரவாய் அவர் பிறந்த நாளுமாச்சு. போகர் 7000ல 5882வது செய்யுள் இது. அப்ப அவருடைய தொடர்பான அந்த சீடர்களாக இருக்கட்டும், பிற முனிவர்களாக இருக்கட்டும், இந்த அகத்தியருங்கிற மரபை சித்தரினுடைய மரபாக பார்க்கின்ற பொழுது அகத்தியரை முதலில் வைத்துக் கொண்டு பின்னர் பார்க்கக்கூடியது, திருமூலரை முதலில் வைத்துக் கொண்டு பின்னர் பார்க்கக்கூடியது. அப்ப இந்த அகத்தியரை பற்றிய செய்திகளை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்பப்படுகிற, ஏன்னா நம்பிக்கை தான் புராணத்துல என்ன விஷயம்னா, நம்பிக்கை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாத்தியாரு பாடம் நடத்துவார்னு பையன் நம்பணும், அப்பதான் அவர் நடத்துவார். வாத்தியாரு நம்பணும், பையன் பாடம் கவனிக்கிறான். இப்ப நான் உங்களை நம்புறேன்ல, நான் பேசுறதெல்லாம் நீங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இல்லையா? அது மாதிரி. அப்ப என்ன அப்படின்னா, புராணம் என்பது நம்பிக்கையினுடைய வழி சார்ந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, திருநெல்வேலியில 3 பகுதி இருக்கு. பாபநாசத்துல பொதிகை மலையில ஒரு 3 அடுக்கு இருக்கு. கீழே வர இருக்கக்கூடிய தாமிரபரணிக்கு பேர் என்னன்னா, தலையணைன்னு சொல்லக்கூடிய தேக்கி வைத்திருக்கக்கூடிய பகுதியில இருந்து வரக்கூடிய தண்ணீர். அதுக்கு மேல போனீங்கன்னா அகத்தியர் அருவி. அகத்தியர் அருவி பக்கத்துல இருக்கிறதா கல்யாண தீர்த்தம். இந்த கல்யாண தீர்த்தம் என்ன அப்படின்னா, இது புராணத்தினுடைய செயல். கல்யாண தீர்த்தம் என்பது வடக்கிலிருந்து கிளம்பி வந்த அகத்தியர் திருமண காட்சியை அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம், சிவபெருமான் அப்பவே லைவா காமிச்சு வச்சிருக்கிறார் நமக்கு அகத்தியருக்கு. அங்கிருந்து பிராட்காஸ்ட் பண்ணியிருக்கிறார். வடக்கிருந்து பிராட்காஸ்ட் பண்ணி தெற்க ஒளிபரப்பு பண்ண ஒரே ஆளு சிவபெருமான் தான். அவர் அங்க ஒளிபரப்ப காமிக்கிறார் நேரடியான திருமண காட்சியை. இந்த கல்யாண தீர்த்தம் என்பது பொதிகை மலையில் இருக்கக்கூடிய கல்யாண தீர்த்தம். அதுலயும் ஒரு குறிப்பு என்னன்னா, பாவேசையர் அடிக்கடி அங்க போகக்கூடிய ஆளு. பாவேசையருடைய தன்னுடைய குழந்தையோட போயிட்டு இருக்கிறார். கல்யாண தீர்த்தத்துக்கு மேல போகும்போது தவறி விழுந்து அந்த இடத்துல இறந்துடுறாங்க. அவருக்கு அதுல இருந்து அவருக்கு ரொம்ப மனம் விட்டு போகுது பாவேசையருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடியது பான தீர்த்தம். இந்த பான தீர்த்தம் தான் காரையார் சேர்வலார்னு ஒரு 2 டேம் இருக்கு. காரையாருக்கு மேல இருக்கக்கூடிய போட்ல போகணும். முன்னாடி அனுமதிச்சாங்க, இப்ப அனுமதிக்கிறது இல்லை. ஆனா வனத்துறையில அனுமதி வாங்கிட்டு போகலாம். அப்படி போகும்போது பான தீர்த்தத்துல அகத்தியரினுடைய ஒரு கோவில் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. ஆனாலும் கூட ஆராய்ச்சியாளர்கள் அங்க செல்றாங்க, பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க போகிறாங்க. அங்க ஒருத்தர் அகத்தியரை வைத்துக் கொண்டு பூஜை செய்கிறார். அங்க ஒரு ஏட்டு சுவடியை வைத்திருக்கிறார். அந்த ஏட்டு சுவடியில இன்றைக்கு இருக்கு, நீங்க டிவில கூட பார்க்கலாம். இந்த மர்மம் முடிச்சு மர்மம் நடந்தது என்ற இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒரு தொன்மத்தை பற்றி பேசக்கூடிய நிகழ்ச்சிகள். அதுல அகத்தியருக்கு என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஓலை சுவடியில ஒரு எழுத்தும் தெரியாது. அந்த வாசிக்கிறவருக்கு சாயந்தரம் ஒரு அருள் மாதிரி வரும். அதை எடுத்து வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். இது இன்றைக்கும் ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது. அப்ப அகத்தியர் பற்றிய சிந்தனை என்பது இன்னும் கூட சொல்ல போனா, பௌர்ணமி அமாவாசையில அந்த கல்யாண தீர்த்தத்துல நேரடியாக நாம அகத்தியர் பூஜையில் கலந்து கொள்கின்ற பொழுது ஒரு மிஸ்ட், அதாவது ஒரு சந்தன மனத்தில் வீசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேக துளிகளாக ஈரமாக அந்த சந்தன வாசம் அங்கே நிரம்பி வழியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கும் மக்களிடையே இருக்கின்றது. அப்ப அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க. நீங்க எங்க போனாலும் சரி, திருவண்ணாமலை கிரிவலம் போனாலும் சரி, அகத்தியரை பின்பற்றக்கூடியவர்கள், அகத்தியருடைய ஆசிரமம் அமைத்துக் கொண்டு உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு காட்சியை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அகத்தியம் என்பது பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. பெரும்பாலும் இந்த புராண மரபுல அகத்தியர் முருகனுடைய சீடர். ஏற்கனவே காஞ்சிபுரத்துல குமார கோட்டம் இருக்கிறது. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை இயற்றுகிறார். கந்த புராணத்துல பல இடங்கள்ல அகத்தியர் பற்றிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றது. ரிக்வேதத்தில் அகத்தியர் பற்றிய குறிப்பு இருக்கின்றது. ராமாயணத்தில் இருக்கிறது, அதை அண்ணன் அவர்கள் சொல்வார்கள். வராக புராணத்தில் இருக்கின்றது, ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது. 2 விதயம்.
ஸ்கந்த புராணம் வேற, கந்த புராணம் வேற. ஸ்கந்த புராணம் வடக்க எழுதுற கந்த புராணம் வேற, அது ஸ்கந்தம். இங்க இருக்கக்கூடியது கந்த புராணம். தழுவலாக நாம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன இங்க வந்த உடனே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு பொன்னாடை ராதாகிருஷ்ணன் சார் போர்த்தும் போது நான் முதல்ல அந்த பொன்னாடையை முதல்ல வாசிச்சுட்டு இருந்தேன். அதுல நிறைய எழுத்துக்கள் இருந்தது. எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு பக்கம் தேவநாகரி இருக்கு, இன்னொரு பக்கம் தெலுங்கு இருக்கு, இன்னொரு பக்கம் தமிழ் இருக்கு. இந்த 3 மொழிகள், ஆங்கிலம் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்கு. என்ன அப்படின்னா, நான் எங்க போனாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தமிழ் மாணவர்கள் குறிப்பாக மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். சமஸ்கிருதம் இங்க எதுக்கே உங்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கு, சான்றிதழ் வகுப்பு நீங்க கண்டிப்பாக சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தி கத்துக்கலாம், வேற ஒரு திராவிட மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சும்மா இந்த தமிழ் மட்டும்தான் படிப்போம் அப்படின்னு சில பைத்தியக்காரர் சொல்லிட்டு இருப்பான், நம்பாதீங்க. மற்ற மொழிகளை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த துண்டுலயே பார்க்கும்போது அப்பாடா இவங்க கொள்கை நல்ல கொள்கையா இருக்கு, இந்த பொன்னாடையில எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா அகத்தியரும் தமிழ் முனிவர் மட்டும் இல்லை, வடக்க இருந்து இங்க வந்தவர், அவருக்கும் தேவநாகரி தெரியும், அங்கிருந்து இங்க வந்திருக்கிறார். அப்ப வடக்குக்கும் தெற்குக்குமான ஒரு இணைப்பு பாலம் யாருன்னா அகத்தியர். அந்த விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இந்த அகத்தியர் பற்றிய குறிப்புகளை நாம நிறைய பார்க்க முடியுது. தென் திசையை நோக்கி பயணித்தார், பொதிகை மலையில் தங்கி அகத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை இயற்றினார். அகத்தியர் பூமிக்கு அடியில் குகையில் தன் சாதனாவை தொடர்ந்தார். சாதனான பெண் பிள்ளை இல்லப்பா, பயிற்சி. நம்ம பையங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எங்க பையன்லாம் ஒரு நாள் அக்டோபர் 2 மறுநாள் காந்தி ஜெயந்தி, நாள் வகுப்பு. எப்பா நாளைக்கு லீவு சார், எதுக்கு சார் லீவுனா காந்தி ஜெயந்திப்பா நாளைக்கு சார். காந்தி தெரியும், ஜெயந்தி யார் சார்? ஏன்னா இந்த பசங்க அப்படி ஒரு மனநிலை இருக்கும். இவனுக்கு கொண்டு போய் புராணத்தை இலக்கியத்தை கொண்டு சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலை. சாதனாங்கிறது அவர் பயிற்சின்னு அர்த்தம். அந்த யோக பயிற்சியை அவர் செய்தார். அகத்தியர் சிவபூசை செய்வதற்காக கமண்டலத்தில் கங்கை நீரை கொண்டு வந்தார். புராண செய்தி. அதையும் நம்மால சும்மா இருக்க மாட்டார் விநாயகர். காக்கா வடிவம் எடுத்து அதை தட்டி விட்டார். இப்ப கங்கை எப்படி, கங்கை தான் காவிரியாக மாறுது. அப்ப நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கங்கையையும் காவிரியும் இணைக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மித்து என்னது, தொன்மம். கங்கை அப்படிங்கறதான் கமண்டலத்தில் அடக்கி வைத்துக் கொண்டு காவிரியாக அங்கு காகம் தட்டிவிட்ட காரணத்தினால் காவிரியாக மாறியது அப்படிங்கிற புராண செய்தி நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக அகத்தியர் காரண அறிவில் திரண்டவர். காரண அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவில் மிக சிறந்தவராக இருந்திருக்கிறார். அவருக்கு நிறைய பேரு, அகத்தியருக்கு மன கலசஜா, கும்பஜா, கும்பயோனி, மைத்ரவருணி என்றும் குறிப்பிடப்படுகிறார். ஏன்னா வடமொழி சார்பு அகத்தியருக்கு உண்டு. அகத்தியருடைய மனைவி பெயர் லோபமுத்திரை. இந்த லோபமுத்திரை கதையெல்லாம் அண்ணன் அவர்கள் சொல்லுவாங்க. நான் யாருக்குமே குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் பேசிட்டேன்னா அண்ணன் பேச முடியாது. இல்ல அந்த கதை இந்த தனி கதையை அண்ணன் ஒரு கதை, சூப்பர் கதை ஒண்ணு இருக்கு, அதை அண்ணன் சொல்லுவார். அகத்தியருடைய காலகட்டம் என்ன அப்படின்னா கிமு 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு. இது ஒரு கருத்து இருக்கு. வாழ்ந்ததாக இந்த புராணங்களில் குறிப்புகள் இருக்குது. 10,000 ஆண்டுகளுக்கு முன் அகத்தியர் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அகத்தியர் தலைமையில தான் முதல் சங்கம், 2வது சங்கம்லாம் அங்க இருந்தது, நம்ம தமிழ் சங்கம்லாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு மரபு. சப்த ரிஷிகளில் ஒருவர். இது ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கு புராணத்துல. சப்த ரிஷிகள்ல ஒருவராக இருக்கிறார். 7 கடலையும் தன்னுடைய உள்ளங்கைக்குள் அடக்கி வெற்றி கொண்டவராக இருக்கிறார். வாதாபி வல்விளவன் என்னும் அசுரர்களை வென்றவர். இது ஒரு கதை இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் தன்னுடைய பித்திருக்களினுடைய கர்ம வினை தீர லோபமுத்திரை என்னும் கற்புக்கு அரசியை மணந்தவர். முனிவர்களுக்கு எதுக்கு மனைவின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. லோபமுத்திரையை கல்யாணம் பண்ணணும்னு அவருக்கு முதல்ல எண்ணம்லாம் இல்லை. லோபமுத்திரைக்கும் அகத்தியருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது.
உரையாடல் நடக்கும்போது அந்த அம்மா நல்ல பேச்சில் சிறந்தவளாக இருந்தா. சொல்லில் சிறந்தவர்கள் யாருன்னா பெண்கள் தான். வகுப்புல 5 நிமிஷம் வாத்தியார் வெளியே போனாலே தெரிஞ்சிடும் யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு. லோபமுத்திரையும் சலிச்சவ இல்லை, ரொம்ப அழகா உரையாடுறார் அகத்தியர்கிட்ட. அப்போ அகத்தியர் இவ்வளவு அழகா பேசக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணலாமேன்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அதற்கு பிறகு திருமணம் பண்ணார். இந்த ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. காவிரியினுடைய கர்வத்தை அடக்கி கமண்டலத்தில் அடக்கியவர். ராமாயண காலத்தில் அகத்திய பெருமான் ராம லட்சுமணர்களுக்கு மந்திர உபதேசம் செய்து வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது. நம்ம தமிழ்ல சொல்லும் போது செல்லப்பெருமாள் ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிற கும்பமுனி, குருமுனி, தமிழ் முனி, பொதிகை முனி. பிரம்மாவினுடைய வழி தோன்றியவர். இது எல்லா மரபும் எடுத்துக்கிட்டா எல்லாம் பிரம்மாவில இருந்து. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. கடவுள் ஒரு கேட்டகரி, மனிதர்கள் ஒரு வகை, முனிவர்கள் ஒரு வகை. ஆனா இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. கடவுளை கடவுளாக வணங்குவது, முனிவர்களை கடவுளாக வணங்குவது. இப்ப அகத்தியரை நம்ம முனிவராக்கிட்டோம், திருவள்ளுவரையும் விட்டு வைக்கல, கம்பரையும் முனிவராக்கிட்டோம், எம்ஜிஆரை கூட கடவுளாக்கிட்டோம். யாரையுமே விட்டு வைக்கல. நமக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களை எல்லாம் நாம என்ன பண்ணுவோம், கடவுளாக மாற்றுவோம். இது ஒரு மரபு. சில லூசு பசங்க ரஜினிக்கு கோயில் கட்டியிருக்காங்க, ரஜினியவும் கடவுளாக்கி வச்சிருக்கிறான். அரசியல் பேசல, நான் சொல்றேன். இப்ப கடவுள்ங்கிற மரபு முனிவர்களுக்கும் அது உருவாக்கப்படுது. குறிப்பாக அம்பாசமுத்திரத்துல, கல்லிடை குறிச்சில தனியாக அகத்தியருக்கு கோயில் இருக்கு. நாகப்பட்டினத்துல அகத்தியருக்கு கோயில் இருக்கு. அகத்தியர் பேரால நிறைய ஊர் இருக்கு. அகத்தீஸ்வரம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. அகத்தியர் பட்டி பாபநாசம் பக்கத்துல இருக்கு. அகஸ்தியர்புரம். இப்ப இந்த அகஸ்தியருக்கு ஊரும் இருக்கு, கோயிலும் இருக்கு, அகத்தியர் கோயில். அப்ப என்ன அப்படின்னா, இந்த அகத்தியர் மன்னர்களோடும் தொடர்புடையவராக இருக்கிறார், கடவுளோடும் தொடர்புடையவராக இருக்கிறார். அப்ப நிறைய புராண செய்திகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. பிரம்மாவினுடைய வழி தோன்றியவர் அப்படிங்கிற ஒரு கருத்து. கந்த புராணத்துல சிவபெருமானுடைய உத்தரவுப்படி இவர் வடக்கிலிருந்து தெற்கே பொதிகை மலைக்கு வந்தார். அப்போ இந்த தென்னாட்டுக்கு வரும்போது கோல்காப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மகாலட்சுமியை வணங்குகிறார். அப்போது அவர் சொல்றார், நீ தென்னாடு சென்றதும் முருகன் எல்லா வரங்களையும் தருவார், திருச்செந்தூர் முருகன் ஆட்கொள்வார். முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டில் தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தார். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு மித்து, இது ஒரு தொன்மம், புராணத்துல வரக்கூடிய தொன்மம். கான்ஸ்டாண்டின் நோபல் பெஸ்கியாக இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் இத்தாலியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது வரக்கூடிய வழியிலேயே தமிழை கற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவர்கள் எல்லாம் வரக்கூடிய வழியிலேயே தமிழை கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு மரபு, ஒரு எண்ணம், ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. அப்ப அகத்தியருக்கும் எப்படி ஒரு தொன்மம் உருவாக்கப்படுது அப்படின்னா, அவருக்கு தமிழ் தெரியாது, வடக்க இருந்து வரார். அப்ப மகாலட்சுமி அருள்கிறார், நீ அங்க போப்பா, தென்னாட்டுல திருச்செந்தூர் முருகன் உனக்கு காட்சி தருவார், அவர் உனக்கு தமிழை கற்றுக் கொடுப்பார். இன்னொரு மித்து நம்ம கிட்ட இருக்கு. சிவபெருமானுடைய உடுக்கையில் இருந்து வடமொழியும் தென்மொழியாகிய தமிழும் பிறந்தது. வடமொழியை பாணினிக்கு அருளியதாகவும் தமிழை யாருக்கு அருளியதாக நாம கருதுறோம், அகத்தியருக்கு அருளியதாக. அப்ப என்ன மித்து கிடைக்குது, கடவுள் நேரடியாக இந்த மொழிகளை இவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை. அப்ப இந்த இலக்கியத்தை மட்டுமல்ல, பண்பாட்டையும் முருகன் கற்றுக் கொடுத்தான். அப்ப தமிழ் கடவுள், தமிழ் முனி, அப்படியே உருமாற்றம் செய்கிறார்கள். அகத்தியம் 12,000 சூத்திரங்களை எழுதியிருக்கிறாருங்கிற செய்தி கிடைக்குது. அகத்தியர் அவருடைய மாணவர் தான் தொல்காப்பியருங்கிற செய்தி. தொல்காப்பியத்திலாம்
சித்தருக்கெல்லாம் சித்தர் யாருன்னா அகத்தியர் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தொல்காப்பியரே சொன்னதாக கூட கருதப்படுது. அகத்தியருக்கு தென்னாட்டை சிவபெருமான் கொடையாக வழங்கியதாகவும், சொத்து எழுதியே கொடுத்துட்டார் சிவபெருமான், தென்னாட்டையே உனக்கு கொடுத்துட்டேன்பா, அதில் ஒரு பகுதியை பாண்டிய மன்னர்களுக்கு அகத்தியர் கொடுத்தார். எப்படி ஒரு புராண செய்தி இருக்கு பாருங்க. அகத்தியருக்கு தென்னாட்டை சிவபெருமான் கொடையாக, நன்கொடை கிப்டா கொடுத்திருக்கிறார், தேவதானம் மாதிரி கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு பகுதியை பாண்டிய மன்னர்களுக்கு அகத்தியர் கொடுத்தாருங்கிற செய்தி திருநெல்வேலி தலபுராணத்தில் இருக்கின்றது. அப்ப புராணங்கள்ல நீங்க தலபுராணங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அகத்தியர் பொதிகை மலையில் தங்கி தமிழ் வளர்த்தார். தமிழ் கற்கவே கைலை மலையிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்தார். இது நந்தி சொல்றார். அருணகிரிநாதர் சொல்றார், சிவனை நிகர் பொதிய வரை முனிவன் அகமகில இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. அகத்தியரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அகத்தியருக்கு ஒரு மந்திரம் இருக்கு. முருகன் மந்திரத்தை அகத்தியர் வந்து சொல்றாராம். இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணும்னு ஒரு மரபு இருக்கு. வாய்ப்பு இருந்தா சொல்லி பாருங்க, பலன் கிடைத்தால் நன்மை உண்டாகட்டும். அகத்தியர் சொல்றாராம், ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. இது அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இது இப்ப இருக்கக்கூடிய தமிழ் மாதிரியே இருக்கும். அகத்தியர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அகத்தியருங்கிற பேர்ல யாரோ ஒருத்தர் எழுதி வைத்திருக்க வேண்டும். இந்த அகத்தியர் தோற்றத்தை பற்றி பல கருத்துக்கள், புராண செய்திகள் கிடைக்கின்றது. இந்த தாரகன் முதலிய அரக்கர்கள் உலகத்தை வருத்துகிறார்கள். அவர்களை அழிக்க இந்திரன் என்ன பண்றான், வாயு அக்னி 2 பேரை பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்தார்கள். இந்திரனுடைய யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியர் அவதரித்தார். இது ஒரு கதை. அதான் கடலை குடிக்கிறார். அக்னி கிட்ட முதல்ல சொல்றார். நமச்சிவாய முதலியார் இதுல ஒரு விளக்கத்தை சொல்றார், சயின்டிபிக்கா ஒரு விளக்கத்தை சொல்றார். அக்னி வந்து நெருப்பு, கடலை குடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்னிங்கிறது சூரியனா வச்சுக்கோங்க. சூரியன் வந்து வெப்பம் அதிகமாக இருந்தா கடல் நீர் என்ன ஆகும், ஆவியாகும். இந்த ஆவியாகக்கூடிய செய்தியை தான் இத மறைமுகமாக சொல்றார். இந்திரன் சொல்றான், அக்னியே நீ இந்த கடலை குடி அப்படின்னா நான் மாட்டேன், இங்க உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் இறந்து விடும், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாராம். இந்திரனுக்கு கோபம் வருது. அப்ப சபிக்கிறார், நீ மனித உருவத்தை நீ அடைந்து விடு அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அகத்தியர் வந்து, அந்த அக்னி வந்து மிர்த்திரர் அப்படிங்கிற ஒரு பெயர்ல மனிதனாக பிறக்கிறான். அந்த மிர்த்திரர் குடத்தில் இட்ட வீரியத்திலிருந்து அகத்தியரும், வர்ணன் தண்ணீரில் இட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும், குடத்திலிருந்து அகத்திய முனிவர் வந்த காரணத்தினால குடமுனி, கும்பம் யோகி அப்படிங்கிற பெயர்களை வந்து அவர்களுக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ தேவர்களை வருத்திய இந்த அசுரர்கள் இப்போதும் வருத்த ஆரம்பித்தனர். இந்திரன் அவர்களை அழிக்க வரும்போது அசுரர்கள் கடலுக்குள் ஒளிந்து கொண்டனர். தேவேந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அகத்தியர் சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அழித்தார். அதன் பின் நீரை கடலுக்குள் விடுவித்தார். முதல்ல முழுங்கிட்டாரு, அதுக்கப்புறம் திரும்ப தேவைப்படுது, தேவைப்பட்ட காரணத்தினால மறுபடியும் கொடுத்துறாரு. அப்ப எப்படி வேலைகளை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அகத்தியர் வந்து தண்ணீரின் மேல 12 ஆண்டுகள் கடும் தவம் இயற்றி சக்திகளை பெற்றார் அப்படிங்கிற ஒரு கருத்து புராணத்துல வருது. 12 ஆண்டு காலம் தண்ணீர் மேலேயே தவம் பண்றாராம். கையில சிவபெருமானுடைய திருமணம், வடதிசைக்கு வரார், தென் திசை உயர்கிறது, மேருமலைக்கு செல்ல முடியாமல், இப்போ இது ஒரு புராண செய்தி. அங்கிருந்து கிளம்பி வராரு. நடுவுல இருக்கக்கூடியது விந்திய மலை. விந்திய மலையை கடந்து வரணும். விந்திய மலை என்ன பண்ணுதான், அகத்தியர் தென்பகுதிக்கு போகக்கூடாதுன்னு உயர்ந்து நிக்கிறான். அப்ப அவர் சொல்றாராம் அகத்தியர், எப்ப நான் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கு, நீ வழி விடுறியா இல்லையா? இல்ல முடியாது அப்படின்னு விந்திய மலை வந்து பேசுதான். பேசின உடனே
விந்திய மலை கேட்கவே இல்லை. இவருக்கு கோபம் வருது. வந்த உடனே ஒரு அழுத்துறார். கை கால் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அழுத்துறார். குள்ளமாக போயிருது விந்திய மலை. இது புராணத்துல இருக்கு. ஆனா நமச்சிவாய முதலியார் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு என்ன கருத்து சொல்றாரு, அது அப்படி இல்லை. வடக்கிருந்து ஒருத்தன் வரான், வரும்போது நடுவுல விந்திய மலையில அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, வேடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மலையில இருக்கிறவங்க, அப்போ அவங்க அகத்தியரை உள்ளுக்கு உடல தென்பகுதிக்கு நீ போக வேண்டாம்னு சண்டை போடுறான். அந்த சண்டையை ஜெயிச்சுட்டு அகத்தியர் உள்ளுக்கு வர்றார். அப்ப அத புராணத்துல நாம இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயத்தை இந்த புராண செய்திகள் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எந்த கதையாக எடுத்துக்கிட்டாலும் புராணத்துல பல கதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பால் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஒரு இடையன் குடத்துல பால் கொண்டு செல்றான் அப்படிங்கிற ஒரு, இப்ப திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு கதை என்னன்னா, நெல்லையப்பர் கோயிலுக்கு என்ன கதை அப்படின்னா, அந்த வழியா ஒரு இடையன் போயிட்டு இருக்கிறான். போகும்போது ஒரு மூங்கில் களை தட்டுது. ஒரு மூங்கில் வளர்ந்துருக்குது, அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. தட்டின உடனே அவன் கொண்டு போற குடத்துல இருக்கக்கூடிய பால் சிந்துது, கொட்டிடுது. மன்னனுக்கு கொண்டு போறான். தினசரி இது நடக்கு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னடா இந்த இடத்துல பால் கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது, அவன் நேரா ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு நேராக என்ன பண்றான், குழிய தோன்றான் அந்த இடத்துல. அங்க ஒரு சிவலிங்கம் சுயம்புவாக இருக்கு. இது ஒரு கதை, புராண செய்தி. வேளாங்கண்ணி மாதாவுக்கு வாங்க, அங்கேயும் இதே மாதிரி ஒரு இடையர்குல சிறுவன் பால் எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல தட்டி விழுறான். அப்ப அந்த வயிறு பசி தாங்காம அவன் அந்த பாலையும் குடிச்சிடறான். அப்ப இவன் என்ன பண்றான், அங்க தட்டி கீழே விழுந்து அந்த பானை பானையில இருக்கக்கூடிய பால் விழுது. அப்ப அதே இடத்துலதான் அந்த வேளாங்கண்ணி மாதாவினுடைய அந்த விக்கிரகம் இருந்ததாக ஒரு கதை. அப்ப பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடையன் பால் கொண்டு செல்லக்கூடியது தட்டி விழக்கூடியதுங்கிறது ஒரு மித்து. இது தொடர்ந்து புராணங்கள்ல செயல்படும். இந்த கதை உலகம் முழுக்க பரவி இருக்கும். இப்ப என்னன்னா, ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க இன்னொரு பக்கத்துல இந்த கதையை கேட்கும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாமி கூட இந்த கதையை அணைச்சிருவான். இது நேரில் பார்த்தாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. என்ன அப்படின்னா நமக்கு அந்த மரபு, ஏன்னா கதை விட்டே நம்ம பழகிட்டோம். அப்ப இதுல உண்மை என்பது குறைவாக இருக்கும், பொய் என்பது அதிகமாக இருக்கும். அகத்தியர் என்ன தண்டிச்சாலும் தண்டிக்கலாம் நான் இப்படி பேசுறதுனால, என்னடா மாரியப்பா நீ புராண செய்தி எப்படி கட்டுக்கதைன்னு சொல்ற அப்படின்னு. என்ன அப்படின்னா உண்மை குறைவாக இருக்கின்றது, கற்பனை அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்குதான் நம்ம நாவல் படித்தாலும் சிறுகதை படித்தாலும் படைத்தாலும் புனைவுகளை சேர்த்து சேர்த்து எழுதுவது என்பது நமக்கு மரபாக மாறிவிட்டது. அப்ப புராண காலத்திலிருந்து நமக்கு அந்த பழக்கம் இருக்கு. அப்ப இந்த புராண செய்திகள்ல நமக்கு தேவையான விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த விந்திய மலையினுடைய அந்த செய்தியை நாம பார்க்கிறோம். ராமபிரானுக்கு சிவகீதையை போதித்துள்ளார் அகத்தியர். சிவகீதைங்கிற ஒரு நூலை சொல்லி இருக்கிறார். தமக்கு வழிபாடு செய்யாது யோகத்தில் அமர்ந்திருந்த இந்திரத்வீபன் என்பவனை யானையாகுமாறு சபித்தார். முனிவர்கள் எல்லாமே சபிக்கக்கூடிய ஆட்கள் தான், எதனாலும் திட்டிடுறது, அந்த ஒரு பழக்கம் அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி அகத்தியர் தன்னுடைய முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அந்த அரசனுடைய மகளான லோபபுத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார். இதுல ஒரு முக்கியமான வரியை கவனிக்கணும். தென்புலத்தார் கடன், இது நம்ம மரபுல இருக்கு. பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடன் இருக்கு. அப்ப அந்த கடனை தீர்ப்பதற்கு மனைவியோடு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப அகத்தியருக்கும் அது விதிவிலக்கல்ல. ஆக இதை நாம பார்க்க முடியுது. வாதாபி வில்வளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரு வேதியர் உரு எடுத்து என்ன பண்றாங்க, இவங்க ஒரு ஆடாக மாறி இந்த வாதாபி என்ன பண்றான், மாறின உடனே இந்த வில்வளவன் அவரை வெட்டி கறி சமைத்து இந்த வேதியர்களுக்கு கொடுத்து விடுகிறான். வாதாபி நீ வயிற்றுக்குள்ள இருந்து வா அப்படின்னு ஆடாக அவன் உருமாறி வயிற்றுக்குள்ள இருந்து வயிற்றை கிழித்து கொண்டு அந்த வேதியர்கள் அப்படி இறந்து விடுகிறார்கள். அப்படி இதெல்லாம் கிராபிக்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன அப்படின்னா, அவன் வெளியே வந்த உடனே அகத்தியருக்கு இதே மாதிரி ஆட்டுக்கறியை சமைத்து ஒரு உணவை சமைத்து கொடுத்த உடனே ஆட்டு வடிவத்துல வயிற்றுக்குள்ள இருந்து வரணும். அப்ப என்ன பண்றாரா, வாதாபே ஜீரணோபவ, வாதாபி நீ வயிற்றுக்குள்ள நல்ல செரிமானம் ஆயிரு அப்படின்னு சொல்லி அகத்தியர் தன்னுடைய வயிற்ற ஒரு தடவுறார். அகத்தியம் படத்தை பார்த்தீங்கன்னா, அகத்தியர் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கதை அதுல இருக்கு. அவங்க உள்ளுக்கு அப்படியே ஜீரணம் ஆயிரும். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நாம் புராணத்தில் பார்க்கிறோம். சிவபூசை செய்ய கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை
விநாயகர் காக உரு கொண்டு சாய்த்து விட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீர் தான் காவிரி ஆறுங்கிற செய்தி. அகத்தியருடைய சமாதி 2 இடங்களில் இருப்பதாக ஏற்கனவே பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள். திருவனந்தபுரம் 1, கும்பகோணம் 1. அகத்தியரை பார்ப்பதற்காக இன்றைக்கும் அகத்தியர் ஆசிரமங்களை அமைத்துக் கொண்டு அகத்திய பக்தர்கள் தனியாக உருவாகி இருக்கிறார்கள். ஏப்ரல் மே மாதத்துல அகத்தியரை பார்ப்பதற்காக பொதிய மலைக்கு செல்கிறார்கள். வடமொழி ஸ்கந்த புராணத்தில் அவரை பற்றிய குறிப்பு இல்லை. அகத்தியரை பற்றிய குறிப்பு வடமொழியினுடைய ஸ்கந்த புராணத்தில் கிடையாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் இங்க எழுதின கந்த புராணத்துல அகத்தியர் பற்றிய குறிப்பு இருக்கின்றது. மலையத்து வள்ளல், கும்பமுனிங்கிற பெயர் 2மே கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய பெயர். கந்த புராணத்துல தனியாக அசுர காண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதுல அகத்தியர் படலம், கிரௌஞ்ச படலம், விந்தம் பிளம்புகு படலம், வில்வலன் வாதாபி வதை படலம், காவிரி நீங்க படலம், திருக்குற்றால படலம், இந்த செய்திகள்லாம் இருக்குது. காவிரி புராணம்னு சொல்லக்கூடிய புராணத்துல பிரம்மன் ஊர்வசியினுடைய நடனத்தை கண்டு தன்னுடைய வீரியத்தை விட அகத்தியர் பிறந்தார் அப்படிங்கிற செய்தி காவிரி புராணத்தில் இருக்கின்றது. அகத்தியரை பற்றிய செய்திகள் எந்தெந்த புராணங்களில் வருகின்றது என்று சொன்னால் கந்த புராணம், மச்ச புராணம், திருநெல்வேலி புராணம், திருவிளையாடல் புராணம், காசி காண்டம், திருக்குற்றால புராணம், பழனி தல புராணம், காவிரி புராணம், திருச்செங்கோட்டு புராணம், அவிநாசி புராணம், தேவி பாகவதம், இந்த நூட்களில் எல்லாம் அகத்தியரை பற்றிய குறிப்புகள் வருகின்றது. அகத்தியர் சுப்பிரமணியரிடத்து தமிழ்நாட்டை பெற்று பாண்டியனுக்கு கொடுத்த ஏற்கனவே திருநெல்வேலி புராணத்தில் வந்த செய்தி. விருத்தாசூரன் அப்படிங்கிறவனை அழித்து கடலை குடித்த செய்தி திருவிளையாடல் புராணத்திலும் மச்ச புராணத்திலும் வருகின்றது. திலோத்தமைக்கு புதல்வராக அகத்தியர் இருந்தார் என்ற ஒரு செய்தி புராணத்தில் இருக்கின்றது. அகத்தியரை பற்றிய புராண செய்திகளில் முரண்பாடுகள் அதிகம் இருக்கின்றன. அதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கதைகள் எல்லாம் தொடர்ச்சியற்று இருக்கின்றது. பல அகத்தியர்கள் இருக்கிறார்கள். அகத்தியர் கடலை குடித்தார் அப்படிங்கிறது, அதே மாதிரி கடல் கடந்து ஜாவா சென்றாருங்கிற செய்தியை மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் கங்குலி, கிரிக்கெட் வீரர் கங்குலி கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் கங்குலிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஜாவாவில் அகத்தியனுடைய வழிபாடு ஜாவாவில் இருக்கின்றது. வேத அகத்தியர், புராண அகத்தியர்னு 2 அகத்தியர் மரபுகள் இருக்கின்றது. ஆக புராண செய்திகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அகத்தியர் என்ற ஒரு தொன்மம் தொடர்ந்து இன்றைக்கும் நாம் வழிபட்டு வரக்கூடிய நிலையிலேதான் இருக்கின்றது. நல்லவைகளை எடுத்துக்கொள்வோம், அகத்தியரை கொண்டாட வேண்டும், எந்த தப்பும் கிடையாது. இல்ல எந்த அரசியல நாம பார்க்க வேணாம். என்ன காரணம் அப்படின்னா, அகத்தியர் என்பது நாம் தமிழ் முனியாக உருவாக்கி விட்டோம். யாராவது ஒருத்தர் தமிழை காப்பாற்றணும் இல்லையா? அது தொல்காப்பியராக இருந்து போகட்டும், கம்பனாக இருந்து, உண்மையே சொல்ல போனா கம்பனுக்கு கூட உருவம் கிடையாது. கம்பனுக்கு நாம தான் உருவம் கொடுத்துருக்கிறோம், திருவள்ளுவருக்கு உருவம் நாம தான் கொடுத்துருக்கிறோம். இன்னும் ஒரு 1000 வருஷம் போனா பாரதிக்கு உருவம் தனியா வேற கொடுத்துருவாங்களோ என்னமோ தெரியாது. ஆனால் போட்டோ இருக்கு, அதனால தப்பிச்சோம் இல்லையா? அப்போ ஒரு உருவத்தை நாம் கொடுத்து விட்டோம். எப்படினாலும் சரி, நல்ல விஷயங்களை நல்ல வழிகளில் வருகின்ற பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அகத்தியரை வணங்குவோம், அகத்தியரினுடைய நூட்களை படிப்போம். என்ன இருக்கு அப்படின்னு இனிமையாவது அரசாங்கம் சொல்லியாவது நாம கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டோம். அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த அகத்தியர் பற்றிய நிறைய நூல்கள், புராண நூல்கள் இருக்கின்றன, இலக்கணங்கள் இருக்கின்றன, இலக்கியங்களில் அகத்தியர் பற்றிய குறிப்புகள், நிறைய ஜோதிட நூல்கள் இருக்கின்றன, ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. இப்ப இதையெல்லாம் நாம் கண்டு உண்மையை கண்டு தெளிவோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் அருமை நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் கிருஷ்ணமூர்த்தி சார் ஆகட்டும், அன்பழகன் சார் ஆகட்டும், எல்லாருமே, நீலமேகன் சார் ஆகட்டும், கார்த்திகேயன் சார் ஆகட்டும், எல்லாருமே, அப்புறம் அந்த கவிதா மேடம் இங்க இருந்தாங்க. அப்ப இங்க எல்லாருமே அப்ப இந்த ரொம்ப ஒற்றுமையாக இந்த தமிழ் துறையை ஒருங்கிணைத்து, ஏன்னா சில துறைக்கெல்லாம் கல்லூரிக்கு தமிழ் துறைக்கு போயிட்டாங்கன்னா பல அகத்தியர் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆனா ராதாகிருஷ்ணன் சார் அவ்வளவு கட்டுக்கோப்பா, ஏன்னா ஒரு கருத்தரங்கம் நடத்துவது என்பது பிரசவ வேதனையை விட மோசம். எல்லாரும் உள்ளுக்குள்ள இவர் பேர் வாங்கிட்டு போறதுக்கு நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் பல துறைகள்ல இருக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம ஒரு ஒழுங்குபடுத்தி சிறப்பாக யாரை அழைக்க வேண்டும், எப்படி பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த தமிழ் துறை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டனின்
சேவடி மணிவண்ணா என் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. புராணம் என்பது ஒரு தொல்கதை, தொல் வரலாறு. வரலாறு என்பது ஆதாரங்களோடு இருக்கும். புராணத்திற்கு ஆதாரம் தேவையில்லை. ஏன்னா தொன்மைன்னு போகும்போது ஒரு கற்பிதங்களும் சேர்ந்துதான் இருக்கும். ரெண்டாவது தொன்மவியல் கோட்பாடு. அதனாலதான் நம்ம தொன்மம்னு குறிப்பிட்டோம். தொன்மவியல் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் கற்பனை என்று விட்டுவிட முடியாது. அந்த கற்பனைக்குள் இருந்து ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. இதுதான் நம்ம முக்கியமா கருத வேண்டும். ஒரு ஆளுமையை பற்றி பண்ணி ஒரு சமூகம் மீண்டும் மீண்டும் பேசுகிறது என்றால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கிற ஒரு நன்றி உணர்ச்சி, ஒரு முன்னோர் வழிபாடு என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. நம்ம நடுகள் வழிபாடு என்பதிலிருந்து தொடங்கி தெய்வப்படுத்துவது என்பது இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத நகைச்சுவையாக சொன்னாலும் கூட அவற்றில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டுடைய தொடர்ச்சியை நாம் கருதுகிறோம். நாம் அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டுடைய தொடர்ச்சி, அதே மாதிரி ஒரு நாயக வழிபாடு அப்படின்றது தமிழ் மரபுக்கு ஒரு சொந்தமான ஒன்றாக இருக்கிறது. நாயக வழிபாடு என்பது அந்த நாயக வழிபாடும் நன்றி உணர்ச்சியும் ஒரு ஆளுமை மீது பண்ணி மீண்டும் மீண்டும் முதன்மைப்படுத்துவது எதனால்? அது அதுல ஒரு உண்மை இல்லாமல் இருக்குமா? அதுதான் விஷயம். அதுதான் நம்ம தொன்மவியல் கோட்பாடு முன்வைக்கிறது. அததான் இதுல நிச்சயமா நடக்கும். பாரதி ஒரு நாயகனாக கட்டமைக்கப்படுகிற போது அவன் நாயனாராக, அவர் ஒரு தெய்வமாக கட்டமைக்கப்படுவது உண்டு. ஒரு மிகை ஒளி ஒருவர் மீது விழுகிற போது இயல்பாக வெகுமக்கள் அவர் மீதான கற்பிதங்களை உருவாக்குவார்கள். இதுதான் சாத்தியம். அப்படி மிகை ஒளிகள் ஒருவர் மீது விழுந்து அவர் பெரிய புராண கற்பனைகளுக்கு அவர் ஆட்படுகிற போது அவர் மீது மிகப்பெரிய ஒரு பிம்பம் வந்துகிட்டு தான் இருக்கும். அவரை பற்றி நிறைய பேச்சுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அது அவருடைய உண்மைத்தன்மையை கண்டுபிடிப்பது என்பது கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவை சொல்லுவது என்னவென்றால், ஏதோ ஒரு வாழ்வியல் செய்தியை, இந்த சமூகத்திற்கு தேவையான ஏதோ ஒரு கருத்தியலை, ஏதோ ஒரு வரலாற்றை தன்னுடைய அடிநாதமாக அந்த புராணங்கள் வைத்திருக்கின்றன என்பதை தான் தொன்மவியல் கோட்பாடு நமக்கு முன்வைக்கிறது. நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்ல நாம இது மாதிரியான புராணங்கள் எல்லாம் விட்டுட்டோம், அதெல்லாம் தவிர்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நவீன கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் தவிர்க்க கூடாது, அவை கவனப்படுத்தப்பட வேண்டும், அவற்றையும் உள்வாங்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகிறது. அவற்றிலிருந்து இந்த மக்கள் வரலாறை எவ்வாறு பெற முடியும்? ஏன்னா எழுதப்பட்ட வரலாறுகள் சான்றுகளாக இருக்கக்கூடிய வரலாறுகள்ல தொன்மம் இல்லையா? அவற்றில் புராண அதாவது புழுகுகள், மிகை கற்பனைகள் இல்லையா? எல்லாவற்றிலும் மிகை கற்பனைகள் இருக்கின்றன. மிகை கற்பனைகள் என்பது இந்த மக்களுடைய கலை வடிவம், கலாச்சார வடிவம். அவ்வாறு நாம் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து, அந்த அடிப்படையில் தான் இந்த அகத்தியர் என்ற தொன்மம் எப்படி பாரதிக்கு பல்வேறு விதமான கதைகள் இன்றைக்கு விரிந்திருக்கிறதோ, அதுபோல இந்த அகத்தியர் என்ற தொன்மம் எவ்வளவு பெரிய இந்த மக்கள் மத்தியில் இது தொடர்ச்சியான செயல்பாடுகளை தரும். ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த காஞ்சி மண்ணுக்கு அகத்தியருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. ஒரு தொன்மம் தொல்காப்பியத்திலே நச்சினார்க்கினியர் உரையிலே பதிவு செய்கிறார். பாயிரவியல்ல அகத்தியர் வடக்கிலிருந்து வருகிற போது வேளிர் மன்னர்களையும் அருவாளர்களையும் இங்கே அழைத்து வந்தார். அருவாளர்களை இங்கே குடியமர்த்தினார். இது இந்த நம்ம தொல்காப்பியத்துல உரையாசிரியர்கள் சொல்லுகிற போது, இந்த நாட்டை பிரிக்க போது இந்த பகுதி என்ன பகுதி? அருவா நாடு, அருவா வடதலை நாடுல அரவா வடதலை நாட்டை சார்ந்தது. இந்த அருவா வடதலை நாடுன்ற இந்த பேர் எப்படி வந்ததுன்னா, இங்க அருவாளர்களை குடியமர்த்தினார். இப்ப அகத்தியர் வருகிற போது இந்த இடத்துல குடியமர்த்தின முதல்ல அருவாளர்களை இந்த பகுதியிலே குடியமர்த்தினார் என்பது ஒரு புராண செய்தி. புராண செய்தி
இன்றைக்கு இருக்கிற பேர் அடிப்படையில அந்த அருவாளர்கள் என்ற அந்த குடியை மரபு அடிப்படையில, பழங்குடி அடிப்படையில அப்படியே கொண்டு போனோம்னா அந்த பழங்குடி கதை மரபுகள்ல இருந்து விரிச்சு கொண்டு போக முடியும். இன்னொன்று, இதை நீங்கள் சொல்லக்கூடிய அகழ்வாய்வுகளோடு கனெக்ட் பண்ணி நம்ம பேசுகிற போது துவாரகையிலிருந்து அவர் அழைத்து வருகிறார். துவாரகை என்பது இன்றைக்கு இருக்கிற குஜராத். இந்த வரலாறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், அங்கிருந்த மக்கள் புடைபெயர்ந்தது, அவர்கள் இங்கே தமிழகத்திற்கு வந்தது அப்படின்ற இந்த வரலாற்று தொன்மத்தோட கனெக்ட் ஆகும். இப்ப ஒரு தொன்மம் என்பது வெறுமனே கற்பனை என்று விட்டுவிட முடியாமல் அந்த தொன்மத்தையும் நிகழ்கால வரலாற்றையும் ஒன்றிணைக்கிற போது மிக அற்புதமான வரலாறுகளை நாம் எடுக்க முடியும். அதுதான் முக்கியமானது. அதனால தொன்மம் என்பது, ஒரு கதை என்பது, புராணம் என்பது கட்டுக்கதை மட்டுமல்ல, அவை கவனம் கொள்ள வேண்டியவை. அவை எந்த வகையில் நமக்கு தரவுகளை தருகின்றன என்பவற்றை எல்லாம் நாம் உள்வாங்க வேண்டும் என்பதைத்தான் நவீன ஆய்வு கோட்பாடுகள் நமக்கு முன்வைக்கிறது என்ற நிலையில் அவை குறித்த மிக விரிவான உரையாடலை நம்ம இலக்கண இலக்கியங்களிலே எவ்வளவு தூரம் பாரதூரமாக இந்த அகத்தியர் என்ற அந்த படிமம் படிந்திருக்கிறது என்பவற்றை மிக விரிவாக நிலையிலே பதிவு செய்வதற்கு பேராசிரியர் புதுவை பல்கலைக்கழகத்துடைய சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புல பேராசிரியர், நவீன இலக்கியத்திலும் மரபு இலக்கியங்களிலும் ஆழங்கால் பட்ட பேராசிரியர் முனைவர் ப. ரவிக்குமார்